ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் பறைய வாசிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இறங்கிடுங்க போதும் போதும். ஆனால் நாங்கள் இன்னும் ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருக்கவே மாட்டோம். அதுக்குள்ளே எங்களை இறக்கி விட்டுருவாங்க. படம் நல்லா இருக்குது சார். படம் ஒரு 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 வாட்டி பார்க்கலாம் சார், நல்லாயிருக்கு. இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பறை எப்படி இருக்குது, அந்த பறை அழிஞ்சு போனதை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது சார். படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஹீரோ பையன் நல்லா நடிச்சிருக்காரு சார். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த காயத்ரி நல்லா நடிச்சிருக்கு சார். ஹீரோனையும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். நல்லா காமிச்சிருக்காங்க சார். கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க சார். படம் நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். தேவோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது நல்லா வந்திருக்கு சார். ஓகே, படம் நல்லா. அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்குது. அது கம்பேக், அவர் ஆல்ரெடி லெஜெண்டு. கம்பேக்கில் என்ன இருக்குது, அவர் லெஜெண்ட் தானே சார். ஹீரோவுக்கு தெரியல, அது தெரியல சார். பார்க்கணும் சார், மறுபடியும் கொண்டு வரணும். ஓகே சார், படம் நல்லா இருக்குது. பறை தான் சார். பறை எங்கே எல்லாமே இது போயிடுச்சுல, மறுபடியும் எப்போ வருது அந்த பறை என்னன்னு, இது இப்போ இருக்கிற காலத்தை பறை என்னன்னு காமிக்கிறாங்க. வேறு ஒன்றும் சார். தேங்க்யூ. அழகாக இருக்குது, நல்ல கான்செப்ட், சூப்பராக எடுத்திருந்தாங்க. வரவேற்கத்தக்கக்கூடியது. இது எல்லோரும் நல்லா பாராட்டி நல்லா அறிவிச்சு கொண்டு வரணும். ஆமாம், பறைன்றது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு தனியாக ஒரு கேஸ்ட்டு தான் வாசிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஒரு பொதுத்தளத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். நல்லா இருக்குது படம், எல்லோரும் நல்லா பாருங்கள். இந்த ஜென்ரேஷன் எவ்வளோ பேர் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் பறைய வாசிக்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லோரும் வாசிக்கிறாங்க. வேறு கேஸ்ட்டில் கூட பறை அடிக்கிறாங்க. எங்கள் சைட்லாம், கள்ளக்குறிச்சி சைட்லாம் வேறு பேரும் பறை அடிச்சிட்ருக்காங்க. நல்லா காமிச்சிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை, படம் சின்னதாக தான் இருக்குது, பட் ரொம்ப வலியை அதிகமாக கொடுத்துருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. திண்டுக்கல் யோனி அவர் ஐயா பையன் அருமையாக நடிச்சிருக்காரு. சூப்பர். எல்லாமே கரெக்டாக இருந்திருக்காங்க. அதில் ஹீரோயின் கிளைமேக்ஸ் பயங்கரமாக பிச்சு வந்துட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. சூப்பராண்ணே. எல்லோரும் வந்து பார்க்குறாங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. படம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல். நான் நினைக்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு இப்படியும் இருக்கிறாங்களா மனுஷங்க அப்படின்லாம் தோணுச்சு. அண்ட் வந்து ஆக்டிங் எல்லாமே வேறு லெவல், அடிப்பொலியாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க. வேறு லெவல், ரியலி கிரேட். மாண்புமிகு பறைன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படம் எடுத்திருக்கீங்க. உண்மையாவே ரியலி கிரேட். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த விஷுவலி சேலஞ்சு கிட்ட நீங்க வந்து இது பண்ணும்போது அவங்க ஒவ்வொன்றும் சொல்லும் போது எனக்கு அப்படியே உண்மையாவே கையெல்லாம் புல்லரிச்சது. அண்ட் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே வேற லெவல் பெர்ஃபெக்டா ஆட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் ரியலி அடிப்பொலி, மாசா இருந்தது. அவர் அடிப்பொலியா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னும் மேல ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரே கடைசி இந்த கிளைமேக்ஸ் இப்படி முடிச்சிருக்காம தான் நல்லா இருக்கும். பட் ஜாதி வரைக்காக தான் பண்றோம். பட் இன்னும் கொஞ்சம் போராடி இருந்தா நல்லா இருக்கும். அவனை ரெண்டாவது கதாநாயகனை சாக விடாம போராடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை இது அழியக்கூடாது. இந்த பறை வந்து பறையாலதான் எல்லா இசையும் உருவாகுச்சு. அதை முதல்ல வெளிக்கொண்டு வரணும், என்னோட ஆசை. எடுத்துக்குவாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னு கேட்டா இது எல்லா இடங்களும், நாங்கள் எல்லா நாடுகளும் போயிருக்கோம். இன்னைக்கு வந்து மற்ற கலைகளை விட, இசையை விட இந்த பறை இசை வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. எல்லாம் காலேஜ்ல இன்ஜினியர், டாக்டர்ஸு நிறைய படிச்சவங்க தான் இந்த கலையை உருவாக்கி நல்லா பண்றாங்க. நாங்க அமெரிக்கால பார்த்துருக்கோம், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவா மனசு கஷ்டமா இருந்துச்சு. பட் ஒரு ஆடியன்ஸா வந்து அதை அவன் இறந்துருக்காம ஜெயிச்சிருந்தான்னு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு போயிட்டான், அந்த ஃப்ரெண்டை பாதுகாத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா வந்திருக்குண்ணா. படத்தில் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம். பறை அடிக்கிறவங்களாலே எல்லாருமே ஒதுக்கி தானே பார்க்குறாங்க. நார்மலாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏறணுன்னா கூட நாங்களும் ஒரு பறை கலைஞர்கள் தான். ஆழி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனில் இருக்கோம். எங்களை கூட ஒரு ஸ்டேஜில் ஏற்றுறாங்கன்னா பாதியிலே பாப்புலரான ஸ்டேஜில் கூட சரி
பாதியிலேயே எங்களை இறக்கிட சொல்லுவாங்க, நீங்கள் இறங்கிடுங்க போதும் போதும். ஆனால் நாங்கள் இன்னும் ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருக்கவே மாட்டோம், அதுக்குள்ளே எங்களை இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் எங்களுக்கும் நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். மக்கள் வந்து அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்களும் எங்களை ஒரு நார்மல் இதுவாக பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. நல்லா காமிச்சிருக்காங்கண்ணா. 2 மணி நேரத்தில் எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பறை கலைஞரை பற்றி சொல்லியிருக்காங்கண்ணா படத்தில். சூப்பராக இருக்கு. அவர் சீரியஸாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மோஸ்ட்லி சீரியஸான சீன்ஸ் தான் வருது, எமோஷனலான சீரியஸாகவும் தான் வருது. காமெடி அப்பப்போ வர எல்லாத்துலேயும் அவரும் ப்ராப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. பார்க்கலாண்ணா, சூப்பரான படம், நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக அதை சொல்ல மாதிரினே. அந்த பாட்டில் நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆதிசிவன் நடித்த பறையடா அந்த பாட்டில் நாங்கள் தான் மியூசிக் போட்டது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் இங்கே வங்கமங்க செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் என்டர்டெயின், கொஞ்சம் எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கு. ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு புது ஐடியாவாக இருந்துச்சு. ஒரு பறை இசை பற்றி யாருமே இது ஒரு படம் எடுக்கல, ரொம்ப நல்லா அழகாக எடுத்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கருத்து ஆமாம்மா, கருத்துள்ள படம் தான். அது பறை இசையை வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது, அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. அது வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. படம் ஓடும், நல்லா ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். இது படம் லேக்கே இல்லை, அதுதான் பெரிய விஷயம். கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக நடிச்சிக்காரு. ஹீரோ நல்லா நடிச்சிக்காரு, ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லா நடிச்சிக்காரு. அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸை பின்னிட்டாங்க. அவங்க பறை இசை மறுபடியும் அவங்க 2 பேரும் போன பிறகு அவங்க 2 பேரும் ஆடுறாங்க. திரும்ப அந்த தொழிலை வந்து அவங்க வந்து கன்டினியூ பண்ணுறாங்க. அப்படின்னு பெருசாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து புதுசு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஹீரோயின் 3 பேருமே ரொம்ப கம்பேக்காக இருக்கும் படம். ஓகே, நல்லா இருக்கு. தேவா சார் வந்து மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. அவர் எப்போதுமே எவர்கிரீங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரனை பற்றி பண்ணாரோ, அதே போல் இதில் வந்து இந்த பறை இசையை பற்றி ஒரு நல்ல அழகான சாங் போட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஓகே, எல்லாருமே ஓகே. ஓகே. பறை நல்லா இருக்கு. ஒரு பறை மேலே அடிக்கிற அந்த பேக்ட்ராப்பில் ஒரு லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி, ரிவெஞ்ச் அந்த மாதிரி இருக்குது. சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக, ரொம்ப இன்டென்ஷனாக இருக்குது, ரொம்ப எமோஷனாக இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம் வந்து. அவர் லியோனி சார் பையன் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஃபுல்லாக அவங்க மேலே தான் வந்து இதாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. இல்லை நல்லா போகுது, ஒன்றும் லேகாக ஒன்றும் இல்லை, நல்லா எமோஷனாக இருக்குது. லேக் இல்லாமல் தான் போகுது படம். ஓகே, பார்க்கலாம். இல்லை பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டில் அவங்க சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட்ஜெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சின்ன செட்டப்ஸு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன்ஸு, பெரிய விஷயத்தை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அது நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. தேவா சார் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கரெக்டாக இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு பறை பேக்ட்ராப்ன்றதுனால இது நம்ம பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப இன்டென்ஷனாக எமோஷனாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பரவாயில்ல, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் வந்து கம்பல்சரி இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த படம் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து தூண்டுற அளவுக்கு இருக்குது. பறைன்றது வந்து எல்லோரும் ரொம்ப இதுவாக நினைக்கிற இடத்துல வந்து மாண்புமிகு பறைன்ற ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மற்றும் கிருஷ்ணா என்னுடைய நண்பனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படத்தில் நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாலும் அந்த ஒரு மாண்புமிகு பறை, அந்த பறைக்கு எதிராக நான் நடிச்சிருந்தாலும் பட் எனக்கு அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது.
எனக்கு அது ரொம்ப புது அனுபவமாக தான் இருந்தது. படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எப்படின்னா இந்த படத்தில் வந்து இந்த மாண்புமிகு பறவை அது வந்து இனி வந்து வர சந்ததிகள் எல்லாருமே வந்து காலேஜில் வந்து இது ஒரு இசையாக வச்சு எல்லா ஒரு காலேஜ் பள்ளிக்கூடங்களில் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன்.